கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்திருக்கிறார். நாளுக்கூட வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம செய்யற காரியம் எல்லாமே அது தீமையா இருக்கக்கூடாது, நல்ல காரியமா இருக்கணும். அதே போல நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மனுஷங்கிட்ட இருக்க நல்ல விஷயத்த மாத்திரம் எடுத்துக்கொள்ளணும், நல்ல காரியத்தை மாத்திரம் தான் பார்க்கணும். ஒருத்தவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அதே கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க கூடாது. அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்ட் லைஃப் வந்து பாவம் செஞ்சிருந்தாங்க, பாஸ்ட் லைஃப்ல இன்னும் என்ன செய்யிருப்பாங்க, அந்த பாவத்தை செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம மற்ற நியாயம் தீர்க்கவோ தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாதான். அதே போல நம்ம மத்தவங்களை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி நம்மள வந்து மத்தவங்க பார்ப்பாங்க. அதனால கர்த்தருக்கு பயந்து வாழணும். அவர் என்ன சொல்றதை வந்து கேட்டு நம்ம வாழணும். இதோட நல்ல காரியத்தை, அந்த குட் டீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க வாழ்க்கையில பிறருக்கு நம்ம பிரயோஜனமா வாழணும், நல்ல காரியத்தை செய்து வாழணும். அப்படி அது மாதிரி வாழும் போது பிறர் உங்களை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. இந்த வசனத்தை கடைசி சொல்லப்பட்டிருக்கு, உங்க வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ நம்ம நல்ல விஷயம் செய்ய பழகணும். நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதுன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நல்ல விஷயம் செய்ய நம்ம பழகி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் நல்ல விஷயம் செய்து கொண்டே இருக்கணும், சோர்ந்து போகாம. இது நன்மை செய்யறாங்கன்னா அவங்க நம்ம நன்மை செய்யணும். தீமை செய்தாங்களாம் அவங்களுக்கும் நம்ம நன்மை செய்யதான் பைபிள் சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். செய்த குற்றத்தை நினைச்சு அவங்க தப்பா பார்க்க தேவையில்ல, நல்ல மனசோடு நம்ம பார்க்க கத்துக்கணும். அவங்களுக்கு கூட நல்ல விஷயத்த மாத்தம் எடுத்துக்கொள்வோம். தப்பா எதாவது பண்றாங்கன்னா ஜெபித்து அவங்கள மன்னிச்சு விட்டுருமே தவிர அவங்க அது தப்பு செய்யறான்னு சொல்லிட்டு அவங்க குற்ற மனசு உண்டு பண்ணி அவங்கள மனசு ஒரு தப்பான ஒரு குறைபாடோட பார்க்க கூடாது. கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம், நல்ல காரியத்தை தொடர்ந்து செய்வோம். கர்த்தரை மகிமைப்படுவதாக.